ஹலோ, இன்னைக்கு பெர்லின்ல இருக்கோம். பெர்லின் வந்து ஜெர்மனியோட கேபிட்டல். இப்போ நம்ம யூரோப் டூர்ல ஒரு சைடு முடிச்சாச்சு. இப்போ நம்ம அப்படியே ரிட்டர்ன் போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு கண்ட்ரியா வந்து செக் ரிப்பப்ளிக் வந்தோம். இப்போ செக் ரிப்பப்ளிக் வந்து திருப்பி கிளம்புறோம். ஸோ அதனால தான் ஜெர்மனிக்குள்ள திருப்பி வந்திருக்கோம். பெர்லின்ல ஒரு 3 நாள் இருப்போம். நேற்று ஈவினிங் தான் பெர்லின் வந்தோம். வந்ததுனால ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ நேற்று ஒன்றும் பண்ணல, ட்ராவல் தான். ஏன்னா அங்கேருந்து வரதுக்கே ஒரு 4.5 to 5 hours ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து பிளான் வந்து இப்போ லஞ்ச் பக்கத்தில் இருக்க ஒரு புஃபே போகிறோம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு இந்த லோக்கல் பிளேஸை ஃபஸ்ட்டு பார்க்கலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். இந்த ஏரியா எப்படி இருக்குது, இந்த சரௌண்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குது. பெர்லின் வந்து கேபிட்டல் இல்லையா, கேபிட்டலில் இங்கே ஹவுசஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, பக்கத்தில் என்னென்ன கடைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் இன்றைக்கி பார்க்கலாம். அப்புறம் நாளைக்கெலாம் வந்து பெர்லினில் வேறு இடத்த பார்ப்போம். சரி, இதுதான் பிளானு. ஃபஸ்ட்டு வந்து இப்போ லஞ்ச் டைம். ஸோ ஒரு புஃபே கிளம்பிக்கிட்டு இருக்கோம். புஃபே போகிறது வழியே பார்ப்போம். அப்புறம் புஃபே ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். I'm looking to increase my customers and need sales and marketing support. Just like yours. Visit grow.london/local to find out more. Funded by UK SPF and supported by the Mayor of London. What happened? Most security camera systems react after something's already happened. Sincere vague. You're doing so you can continually move towards something that's more sublime and better. That's what you are. You're here to live, not to sleep. And the problem with the vision of Mai Tais on the beach is that, well, first of all, that's a vision of drug-induced unconsciousness. Because you want to share good news with people who are going to be genuinely காரை பார்க் பண்ணிட்டு ஹோட்டல் வந்தாச்சு.
இந்த ஹோட்டல் இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்ல பஜாரான ஏரியா, நிறைய கடைகள் இருக்கு. அதனால சாப்பிட்டுட்டு இந்த ஏரியா அப்படியே ஒரு சுற்றி பார்த்துட்டு என்னென்ன இடம்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே போகலாம். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போக போகிறோம். ஃபஸ்ட்டு போய் என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது டெசர்ட். இது வந்து ஃப்ரூட் செக்ஷன். ஆப்பிள், லைச்சி, இது வந்து பைனாப்பிள் சாலட், மேங்கோ, ஆரஞ்ச், ஜெல்லி, இது வந்து கஸ்டர்ட். இது வந்து சலட் செக்ஷன். இந்த குக்கும்பர், கேபேஜ், லெட்டஸ், குக்கும்பர், இதெல்லாம் மிக்ஸ் பண்ண சாலட். ஆலிவ்ஸ், சில்லி, சில சாஸ். இதெல்லாம் பொட்டேட்டோ நக்கட்ஸ், சிக்கன் நக்கட்ஸ், ஃபிஷ் பீசஸ், அப்புறம் டக்கு 2 விதமாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் சிக்கன் ஸ்ட்ரைப்ஸ், இதுவும் சிக்கன் ஸ்ட்ரைப்ஸ். இது வந்து அது ஊற்றி சாப்பிட்ற சாஸஸ். இது வந்து கேக்ஸ், ஸ்ட்ராபெரி, வெனிலா கேக், சாக்லேட் கேக். இது வந்து டோனட் மாதிரி இருக்கும், உள்ள ஒரு க்ரீம் வச்சுருப்பாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இது சம் சாக்லேட். இதெல்லாம் வந்து யோகர்ட்டை வந்து ஸ்ட்ராபெரி இருக்குது, வெண்ணிலா இருக்குது, அப்புறம் கஸ்டர்டும் சாக்லேட்டும் மிக்ஸ் பண்ண யோகர்ட் இருக்குது. இது வந்து உள்ள ஆப்பிள் வச்சு பண்ணியிருக்காங்க. இது வந்து பனானா வச்சு ஃப்ரை பண்ணியிருக்காங்க உள்ள. அப்புறம் இதெல்லாம் ஸ்ப்ரிங் ரோலு, ஒரு சின்ன ஸ்ப்ரிங் ரோல், பெரிய ஸ்ப்ரிங் ரோல், கார்லிக் ப்ரெட்டு, அப்புறம் பொட்டேட்டோஸ், அப்புறம் வந்து விங்ஸ், சிக்கன் விங்ஸ், ஒயிட் ரைஸ், இது வந்து எக் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் டோஃபு மிக்ஸ் பண்ண வெஜிடபிள், அப்புறம் மஷ்ரூம், பீன்ஸ், அப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ், இது பனானா ஸ்ப்ரவுட்ஸ், அப்புறம் ப்ரொக்கலி, அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை, நூடுல்ஸ், அப்புறம் சிக்கன் வச்சு ஒரு சின்ன கிரேவி பண்ணியிருக்காங்க. இது வந்து போர்க். இதுவும் போர்க்கில் இன்னொரு டிஷ்ஷு. இதெல்லாம் வந்து சீ ஃபுட்டு, ஷ்ரிம்ப்பு. இது வந்து ஃபிஷ் ஃபில்லட் வச்சு. இது வந்து போர்க் லிவர். இதுவும் போர்க் ப்ளஸ் அது எல்லா வெஜிடபிளையும் மிக்ஸ் பண்ணி மற்ற சீ ஃபுட்டையும் போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ண ஒரு கிரேவி. இது வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷன். சூஷி, விதவிதமான சூஷி இருக்குது. வெஜிடபிள் சூஷி இருக்குது. பின்னாடி வந்து ஃபிஷ் ஃபில்லட் சூஷி இருக்குது. அப்புறம் கேரட் இருக்குது. வெஜிடபிள்லேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. சில இதெல்லாம் வந்து ரிப்பீட்டேட்டிவாக இருக்குது. இது வந்து சூஷிக்கு வச்சு சாப்பிட்ற அந்த க்ரீன் சாஸ். அப்புறம் அது வந்து கேபேஜை வந்து ஊற வச்சுருப்பாங்க, இதையும் வச்சு சாப்பிடுவாங்க. எக்கச்சக்கமாக இருக்குது. சரி, 1 by 1 எடுத்து வந்து சாப்பிட்றேன். எடுத்து வந்து அதை என்ன எடுக்கிறேன்னு பார்ப்போம். இது வெஜ்ஜு சூப்பு, இது நான்வெஜ். இது நம்ம பிளேட் 1 ஃப்ரைட் ஐட்டம்லாம் எடுத்தாச்சு. பிளேட் 1 முடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து பிளேட் 2. பிளேட் 2ல் அதே தான் சிக்கன் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் தான் இன்னொரு செட்டு. அங்கே 2 செட்டாக வச்சுருந்தாங்களா, என்னோட 2வது செட்டு. பிளேட் 2 முடிச்சாச்சு, க்ளீனாக முடிச்சாச்சு. பிளேட் 3 போயிடுவோம். ஸ்டார்டரில் 2 பிளேட் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து மெயின்ஸில் நூடுல்ஸ், அப்புறம் போர்க் இருக்குது, ஃபிஷ்ஷு, சூஷி இதெல்லாம் வச்சுருக்கு. மெயின்ஸ்லேயே 2 இருக்குது. இது சாப்பிட்டு இன்னொன்று போய் எடுப்போம். ஓகேவா? யா செல்லுக்குட்டி அது வேறு காடு.
அமைதியை பொறுத்து எதுவும் I wanted to do that chocolate. No, for someone. No, I can't do that. Somebody drink it for me. I'm not even thinking about it. She didn't even start her drink. You don't want me to have a drink? Yes, ma'am. Can you finish that drink? மெயின்ஸில் ஃபஸ்ட் பிளேட் முடிச்சிட்டோம். மெயின்ஸில் இன்னொரு பிளேட் எடுத்துவோம். அடுத்த பிளேட் எடுத்து வந்துட்டேன். மெயின்ஸில் இது ரைஸு, அப்புறம் சிக்கன், மஷ்ரூம், பீன்ஸ், அப்புறம் ப்ரொக்கலி, பொட்டேட்டோஸ், அப்புறம் ஸ்ப்ரவுட்ஸு. அப்படியே சாப்ஸ்டிக் வச்சுருந்தாங்க. சாப்ஸ்டிக்கை வந்து நான் ஃபஸ்ட்டு பார்க்கல, அதனால் ஸ்பூனு சாப்பிட்ருந்தேன். ஜஸ்ட் சாப்ஸ்டிக் இருக்குது, சாப்ஸ்டிக்கை சாப்பிடுவேன். ஸோ சாப்பிட்டு சொல்ல முடிச்சிட்டேன் நான். Best ask him. முடிக்க போகிறேன். You guys are expert. But the thumb should come from now. No, your thumb should come from. Oh, that I mean like from behind it has to come from. It's like a sister. ஸோ நம்ம ஸ்டார்டர்ஸ் மெயின்ஸ்லாம் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து ஃப்ரூட்ஸ், அப்புறம் ஃப்ரூட் சாலட் இருக்குது, அப்புறம் டெசர்ட்ஸ் இருக்குது, கேக்ஸ் எல்லாம் அதில் போவோம். ஆக்சுவலி ரொம்ப பிடிச்ச செக்ஷன் அதான் அது. ஆனால் இதெல்லாம் சாப்பிட்டு தான் சாப்பிடணும் இல்லையா, அதனால் வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்ப்பேன். பாப்பா எப்படி எத்தனை எடுத்துகிட்டு வரேன். அடுத்து ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், அப்போ நான் காமிச்சேன்ல, அதில் எல்லா ஃப்ரூட்ஸும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டே இருக்கலாம். எனக்கு வெளியே பிடிச்சது இந்த ஆரஞ்சு தான். இந்த ஆரஞ்சை உரிச்சு வச்சுருக்காங்க, உரிச்சு சொலை எடுத்து வச்சுருக்காங்க. அந்த பக்கம் and chopsticks. Okay. Third, fourth, sixth, seventh, eighth, ninth, இந்த ஆரஞ்சு எல்லாத்தையும் இதை கோர்த்துட்டு ஓகே. இன்னைக்கு புஃபேல வந்து லாஸ்ட் பிளேட் இங்கே பாருங்க, கேக்ஸ், அப்புறம் இது யோகர்ட், அப்புறம் இது கோகனட் மில்க்கை வச்சு பண்ணியிருக்க ஒரு ஸ்வீட்டு, பாயாசம் மாதிரி. இதெல்லாம் சாப்பிடுவோம். ஓகே, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபுட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு. சரி, பே பண்ணிவிட்டு வெளியே வந்து சொல்கிறேன். ஓகே, சாப்பிட்டு முடிச்சு வெளியே வந்தாச்சு. சூப்பராக இருந்துச்சு. 10 out of 10 கொடுப்பேன். எல்லாமே டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் இந்தியன் ஃபுட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. ஏன்னா பொதுவாக இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போய்கிட்டு தான் இருக்கும். நான் வரும்போது கூட அவ்வளோ டெம்ப்டேஷனே இல்லை. ஆனால் குழந்தைய குட்டீஸ் கேட்டுச்சுங்களேன்னு தான் வந்தேன். ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஓகே, இப்போ இது வந்து ஒரு ஷாப்பிங் மாலில் தான் இருக்குது. ஷாப்பிங் மால் பின்னாடி பார்க்குறீங்களா, ஷாப்பிங் மால். இங்கே சில ஸ்டோர்ஸ்லாம் இருக்குது, பார்ப்போம். இது ஹோம் நீட்ஸ் கடை போல இருக்கு.
Back for me. That's you came back. இதுதான் ட்ராம் பாத்து. இந்த ட்ராம் பாத்துல சைடில் வந்து எல்லா கடைகளாக இருக்கு. பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்கு. அந்த பார்க் கிட்ஸ் பார்த்துருச்சு. சரி ஒரு 15 மினிட்ஸ் விளாட விட்டேன். அது விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது நான் ஸ்கேட் போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு. ஸ்கேட் போர்டை வந்து கார்லேயே போட்டு வச்சாச்சு. ஸோ எங்கே போனாலும் எப்போ நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்கும், எப்போ டைம் இருக்குன்னு தெரியாது. முடிச்சுட்டு அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்து காரில் கிளம்பி ரூம் போயிட்டு அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரூம் பக்கத்தில் இருக்க ஏரியாலாம் கொஞ்சம் இன்றைக்கி பார்ப்போம். ஏன் இப்போ கிளம்புமா? ஓகேப்பா. Now he's fine. அழகா பெரிய செட்டு. Now he's okay. இப்போ வந்து நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவை சுற்றி பார்க்க வந்திருக்கோம். அங்கே ஒரு 2-3 சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அதில் ஒரு 2 சூப்பர் மார்க்கெட் போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் அங்கே இருக்க ரோடு வீடுகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கோம். பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இது வந்து யூரோப் கண்ட்ரீஸில் வந்து லிடிலுங்கிற கடை வந்து ரொம்ப ஃபேமஸ். எல்லா கண்ட்ரீஸ்லையும் எல்லா இடத்துலையுமே இருக்கும். இன்னைக்கு தேர்ஸ்டே, நாளைக்கு வந்து May 1. ஸோ இங்கேயுமே கவர்மெண்ட் ஹாலிடே இந்தியா மாதிரி. ஸோ க்ரௌட் அதிகமாக இருக்குது இந்த கடையில். Yeah, have a look. But I hope so the wood is
அந்த கடையை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். அது வந்து நம்ம பொதுவாக டெய்லி யூஸ் பண்ணுற எல்லாமே கிடைக்கும் அங்கே. ஸ்டோர்ஸ் வந்து எப்படி ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு கடை இருக்கும், ரொம்ப ஃபேமஸ். இது லிடில், அப்புறம் இன்னொன்று வந்து ஆல்டி. இது ரெண்டுமே எல்லா இடத்துலையுமே இருக்கும். கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரே ஐட்டம்ஸும் வச்சுருப்பாங்க ரெண்டுலேயுமே. சரி, அடுத்து வந்து இங்கே பக்கத்தில் ஒரு இந்தியன் ஸ்டோர் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதை போய் பார்ப்போம். ஒரு 15 மினிட்ஸ் தான் வாக்கிங். ஸ்கேட்டிங் பண்ணுறியா? சரி, ஸ்கேட்டிங் பண்ணிட்டே போ. ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட். சரி, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் ஒரு 10-15 மினிட்ஸ் வாக்கிங். அங்கே போய் பார்க்கலாம். இங்கேயுமே நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ். இப்போ நாங்கள் இருக்க ஏரியாவில் பக்கத்தில் இண்டிவிஜுவல் ஹவுஸே கிடையாது. ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ், அடுத்த அப்பார்ட்மெண்ட்ஸ் 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 தான் எல்லாமே. இப்படி சில ஏரியாக்கள்லாம் இருக்குது ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸுக்குன்னு. இங்கே இருக்க பஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு கூட ஸ்கூல் காலேஜ் பஸ்ஸாக இருக்கும்னு நினச்சேன். அப்புறம் தான் பார்த்தா எல்லா லோக்கல் பஸ்ஸுமே இந்த கலர்லாம் இருக்குது. நம்மளும் மாதிரி கலர் விதவிதமான கலர்லாம் இல்லை. அது மாதிரி இங்கே ட்ராமுமே எல்லோ கலர் தான். அப்படி பார்த்தோம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னாலே எல்லோ கலர் வச்சுருக்காங்க. பேர்ன்லியில் இருக்கிற ஒரு இந்தியன் ஸ்டோரு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. லண்டன் மற்ற ஊர்களில் இருக்க அளவுக்கு பெருசாக எதிர்பார்க்க முடியாது. போய் பார்ப்போம். ஆக்சுவலாக இது வந்து இந்தியன் ஸ்டோர் மட்டும் கிடையாது. இந்த லைன் ஃபுல்லாக ஏஷியன் மார்க்கெட்டுக்குன்னே இருக்கிற ஒரு பில்டிங். பார்த்தீங்களா, இது வந்து சைனாவோ இல்லை வியட்நாம் ஏதோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி ஓட கடை. ஒரு இந்த இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டோட கடை உள்ள இருக்கு பாருங்க. இந்தியன் சூப்பர் மார்க்கெட் இருக்கு, தான் போகிறோம். உள்ள இந்தியன் ஸ்டோர் நல்லா இருந்துச்சு. நல்லா நான் சவுத் இந்தியன் ஐட்டம் தான் நிறைய இருந்தது. ஆக்சுவலாக உள்ளே இருக்குது, நம்ம நல்லவேளை மிஸ் பண்ணியிருப்போம். உள்ளே அப்படி விசாரித்து உள்ளே போனோம். நல்லா இருந்துச்சு. எல்லா இந்தியன் ஐட்டம் இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃப்ரோசன் ஐட்டமில் எல்லாமே இருந்தது. நாங்களும் இட்லி, வடை, அப்புறம் சில இந்தியன் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கினோம். அப்புறம் இந்த கொய்யாப்பழம் வாங்கினேன். அவர் நல்லா பேசிகிட்டு இருந்தார். அவரும் இந்தியன் தான், கல்கத்தாவில் இருந்திருக்கார் போல இருக்கு. பேசிட்டு வந்துட்டோம். இப்போ அடுத்து ஒரு 2 கடையில் ஒரு கடை பார்க்குற டைம் இருக்கும் நினைக்கிறேன். பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்கும், அந்த பார்க்குக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் விளாட வேண்டியதான். இப்போ அடுத்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கோம். இது வந்து ரெவ் சூப்பர் மார்க்கெட். இந்த சூப்பர் மார்க்கெட் வந்து இந்த லிடில் லாஸ்ட்டாக போனோம்ல, அதை விட கொஞ்சம் பெரிய சூப்பர் மார்க்கெட். அது பாருங்க.
இது வந்து பொதுவாக எல்லா இடத்துலையும் இருக்கிற பெரிய இருக்கிறதுலே பெரிய சூப்பர் மார்க்கெட்டோட சைஸில் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஹோம் நீட்ஸ்னு எல்லாமே இருக்கும் தனித்தனி செக்ஷன்ஸில். இதில் யோகர்ட் செக்ஷன்ஸ், யோகர்ட்ஸ்லேயே எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க. இதுதான் வேர்ல்டு ஃபுட் செக்ஷன். பொதுவாக அவுட் சைட் ஜெர்மனி பீப்புளுக்காக இருக்கிறது. கோகனட் மில்க், அப்புறம் ஊறுகாய் இருக்குங்க, மற்ற சாஸஸ், அப்புறம் இந்த ஸ்பைஸ் பொடி எல்லாம் இருக்குது. பட் எல்லாம் ஒரே ஒரு லைனில் தான். எல்லா ஸ்பைஸும் இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டில்ஸில் இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ் இப்போ எல்லா இடத்துலையும் இருக்கிறனால அதில் வந்து பெருசாக நம்ம எக்ஸைட்டிங்காக பார்க்குறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். ஆனால் ஜெர்மனில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்.